எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து பட்டாணி உருளைக்கிழங்க வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். கூட்டு செய்யலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு முருங்கைக்காய், தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, எண்ணெய், இஞ்சி பூண்டு, 2 உருளைக்கிழங்க வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, கொஞ்சம் பட்டாணி வந்து நான் நைட்டே ஊற வச்சு உருளைக்கிழங்கையும் பட்டாணி 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து சோம்பு, சின்ன வெங்காயத்தை வந்து சும்மா 2 கட் பண்ணியிருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு, ரொம்ப பண்ணணும், கருவேப்பிலை, தக்காளி, தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு, நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கலாம், பார்த்துட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள், இப்போ வந்து ஒரு முருங்கைக்காய், இப்போ வந்து இந்த பட்டாணி போட்டுடலாம். நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். ரைஸுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை கிராம்பெலாம் போட்டால் ஒரு மாதிரி ரொம்ப வாடை வரும் சாப்பிடும்போது, அதனால நல்லா போடல. இஞ்சி பூண்டு மட்டும் போட்டிருக்கிறேன். 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1 செம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. டேஸ்ட்டுக்காண்டி வந்து நான் ஒரே ஒரு சொலை புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றுனா புளி குழம்பு டேஸ்ட் வந்துடும். கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிற தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை மட்டும் ஊற்றிக்கலாம். இந்த சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சா வந்து குருமா டேஸ்ட் வந்துடும். அதனால் சோம்பு அரைக்கலை, தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால பட்டாணி உருளைக்கிழங்குமே வந்து ஒரு சில பேருக்கு சேராது, அதனால தான் நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்குறோம். இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறோம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து லாஸ்ட்டாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் பச்சையாக தூவிக்கலாம். இந்த மல்லி இலை இல்லை, கருவேப்பிலை மட்டும் போடுறேன். மல்லி இலை இருந்தால் மல்லி இலை போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு, பட்டாணி, முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு மசாலா தூள் இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ.